இங்கே டாக்டர் ஐயா நாராயணசாமி ஐயா எங்களுக்கு எல்லாத்துக்கும் நேர்மையாக எப்படி ஓமந்தூரார் இருந்தாரோ அதை போல அவர் வழியில் எங்களை எல்லாம் வழி நடத்தியவர். அவர் நிறைய நேரங்கள் குறைவாக இருக்கிறதுனால எனக்கு தெரியும் இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு அவர் நிறைய பேசுவார். இருந்தாலும் எங்களுடைய முதல் கோரிக்கையாக நான் வைத்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய நல்ல இரு நூல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்றிய மதிப்பிற்குரிய ஆணையர் அவர்களை, இந்த அறக்கட்டளை தலைவர் அவர்களை, இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் செல்வராஜ் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எப்பொழுதுமே செல்வராஜுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதர் தான். அவர் ஏற்கனவே கட்டளை இட்டு விட்டார். அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நான் இங்கு இருக்கின்றேன். ரெண்டு பாயிண்ட் தான். ஏதோ ஒரு விழா எடுக்கின்றோம். பாரதியார் அதிகம் அழகாக சொன்னார், அறிவினை வளர்த்திட வேண்டும் அத்துணை பேருக்கு ஒன்றாய் சிறியரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் நம்மை வாழ்க்கும் என்று அறிவினை அனைவரிடமும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்காக நண்பர் செல்வராஜ் அவர்கள் இந்த ஒரு விழாவினை எடுத்து இந்த விழாவிலே முக்கியமாக இருப்பது, தலையாய நிகழ்ச்சியாக இருப்பது 2 நூல் வெளியிட்டுள்ளார். அந்த நூலை படித்து பார்த்தால் தெரியும். நமது ஆணையர் அவர்கள் அழகாக வாழ்க்கை வரலாற்று, ஓபிஆர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொன்னால் அதை நான் திரும்ப கூற வேண்டியதில்லை. இது செயல்களை, புனிதமான செயல்களை, செயற்கரிய செயல்களை செய்தார் நாட்டிற்காக. அதில் ஒன்று இந்த புத்தகத்தில் அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பேரிட்டி எக்கனாமி என்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் அவர் கூறியிருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் அரசு செவிமடுத்து இதற்கு செயல்படுத்தி இருந்தால், ஒரு வருஷமா இருந்தான் போராட்டம் நடத்தினா பஞ்சாபில் விவசாயிகள் போராட்டம். அந்த போராட்டம் நடந்திருக்கும் வாய்ப்பே இல்லை. அந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும். அப்படி படித்தால் அவர் கூறியிருக்கின்ற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் இன்றளவும் இருக்கின்றன. அதை இந்த அரசுகள் தீர்த்து வைத்திருந்தால் அந்த போராட்டங்கள் நடைபெற்றிருக்காது என்று அழகாக தெளிவாக அவராகவே எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்திலே. அதனை மொழிபெயர்த்த மற்றும் இன்னொரு நூலை எழுதிய நமது சகோதரி தேவிமோகன் அவர்களை நான் உங்களின் சார்பாக வாழ்த்தி பாராட்டுகின்றேன். இரண்டாவதாக அடுத்த நூல் ஒன்று இருக்கின்ற இன்டகிரேஷன் ஆஃப் ஹைதராபாத் வித் யூனியன் என்று. இது முக்கியமானது. நமது தலைவர் அவர்கள் சொன்னது போல 533 சமஸ்தானங்களில் 2 சமஸ்தானம் தான் இந்தியாவிலேயே ரொம்ப முரண்டு பிடிச்சது. அதில் 2ம் இணைக்கப்பட்டது. அந்த இணைப்பிலே தான் வித்தியாசம் இருக்கின்றது. காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஹரிசிங் என்ற மன்னர் இருந்தார். அவர் நான் உங்களோட இந்தியாவோட சேர முடியாது, நாங்கள் தனியாக தான் இருப்பேன் என்று அடம்பிடித்தார். அந்த அவரை இழுப்பதற்கான முழு முயற்சியையும் சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அதே போல தான் ஹைதராபாத்தில் நிசாம் இருந்தார். இவரை இந்தியாவுடன் இணைப்பதற்கு முழு முயற்சிகளை அப்பொழுது முதல்வராக இருந்த ஓபிஆர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆக 2 காரியம் முடிஞ்சிருச்சு. முடிந்தாலும் 75 வருஷமா இனி காஷ்மீர் பிரச்சனை தீரவே இல்லை. இணைஞ்சிட்டாங்க, பிரச்சனை தீரல. இங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹைதராபாத் நிசாம் நம்மோடு இணைந்ததுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. காரணம், அதுக்கு அடிப்படை காரணமே அரசியல் கேட்கிற பல கண்டிஷன்களை போடுறாரு, பல நிபந்தனைகளை வைக்கின்றார். அந்த நிபந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கொப்ப நம் அரசியல் அமைப்பிலே 370வது பிரிவின்படி சில உரிமைகள், சலுகைகள் அந்த காஷ்மீர் பிரதேசத்துக்கு வழங்கப்பட்டு இணைக்கப்பட்டன. இவருக்கு தெரியும், ஓமந்தூராருக்கு தெரியும், சாதாரண ஆள் கிடையாது. எவனையாவது எதிரியை பேச விட்டவனா அவன் கண்டதையெல்லாம் கேட்பாங்கிறது அவர் நல்லா தெரியும். அவர் வாழ்க்கையை அனுபவித்தது. ஆக நிஜாமை எதையும் பேச விடாமல்
எந்த கோரிக்கையும் வைக்க கோரிக்கையற்ற ஒரு இணைப்பு நமது ஹைதராபாத் இணைப்பு தான். ஆக அவருடைய ஒரு சாதுரியமும் அவருடைய தன்னம்பிக்கையும் செயல்பாடுகளும் நிச்சயமாக இந்த நாட்டிலே போற்றுவதற்குரியதாகவும் அதை போற்ற வேண்டும். நம்மவர்கள் அது யாருக்கும் செய்வதும் கிடையாது. நல்லவற்றை செய்வர்களை வெளிக்கொண்டு வருவது நாம் சற்று பின்தங்கி இருக்கின்றோம். ஆகவே இந்த 2 நூல்களை எழுதிய நம்ம சகோதரி அவர்களுக்கும் இந்த நூலை வெளியிடுவதற்கு இந்த விழாவினை பயன்படுத்திய அருமை நண்பர் செல்வராஜ் அவருக்கு உற்ற துணையாக இருந்த நண்பர்களுக்கும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு பாராட்டுதலை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.